நீங்க ஆம்பளையா? இந்த வீடியோ பார்க்கிற உங்களை தான் கேட்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரிகளை கேட்கிறேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மன்னிச்சுக்கங்க, இப்படி கேள்வி கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். 2006 தோஹாவில் ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவிற்காக 800 மீட்டர் மூச்சை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வெள்ளி வென்ற வீராங்கனை தமிழச்சி புதுக்கோட்டை சாந்தி சவுந்தரராஜனை பார்த்து விளையாட்டு உலகம் கேட்டது, நீ எல்லாம் பொம்பளையா? நீ பார்க்க ஆம்பளை மாதிரி இருக்க, உன் ஹார்மோன் அதிகமா இருக்குன்னு ஜெண்டர் டெஸ்ட் அவங்க மேல திணிச்சு அவங்கள பொம்பளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன அழிப்பு, இயற்கை அழிப்பு, இதை விட கொடூரமானது ஒருத்தவங்களுடைய அடையாள அழிப்பு. புதுக்கோட்டையில ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப சிறிய குடிசை, 4 சுவர் ஒரு கூரை, அவ்வளவுதான். அதுக்குள்ள 5 குழந்தைகள், அதுல மூத்த குழந்தை சாந்தி. மொத்த குடும்பமும் செங்க சூளையில செங்கக்கல்ல அறுத்து அடுப்புல போட்டு வேக வச்சுதான் பிழைக்குது. முதல் முறையா ஒரு ஓட்ட பந்தயத்துல வென்ற ஒரு சின்ன டம்ளர் சாந்தியை ஓட வைக்குது. வறுமை என்ற நரகத்தில் இருந்து தப்பிப்பதற்காக சாந்தி ஓடுறாங்க. தன் தாய் தந்தை முகத்தில் ஒரு நிம்மதி பெருமுச்சு பார்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையில சாந்தி ஓடுறாங்க. தங்கச்சி பாப்பாங்களுடைய கண்ணுல ஒரு ஆச்சரியத்தை பாத்திர முடியுன்ற நம்பிக்கையில சாந்தி ஓடுறாங்க. மாவட்டத்துக்காக சாந்தி ஓடுறாங்க, மாநிலத்துக்காக ஓடுறாங்க, தேசிய அளவுல ஓடுறாங்க, தேசத்துக்காக ஓடுறாங்க. 50 பதக்கம் தமிழ்நாட்டுக்காக சாந்தி வாங்கியிருக்காங்க. ஆல் இந்தியா இன்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ரெக்கார்டு 3000 மீட்டர்ல நேஷனல் லெவல் ரெக்கார்டு. இன்னி வரைக்கும் சாந்தி ரெக்கார்டு யாராலையும் பிரேக் பண்ண முடியல. தென்கொரியா, இலங்கை, தாய்லாந்து, தோஹா, இப்படி உலகம் முழுக்க இந்தியாவுக்காக ஓடி 11 சர்வதேச மெடல்களை சாந்தி வாங்கியிருக்காங்க. அவங்கள தோஹாவில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில ஜெண்டர் டெஸ்ட் ஒண்ணு வச்சு 8 மணி நேரம் அவங்களை நிறுவனப்படுத்தி நிக்க வச்சு பல விஷயங்களை பொதுவெளியில என்னால பேச முடியல. சாந்தியை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் வீட்டுல என்னுடைய அக்கா, என் தங்கச்சி, என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க இதே மாதிரி கருப்பா தானே இருக்கும், இதே மாதிரி ஸ்டவுட்டா தானே இருக்கும். ஜெண்டர் டெஸ்ட்ன்ற ஒரு குடுமையை அவங்க மீது நிகழ்த்தினா எப்படி இருக்கும்? என் மனசு பதறுது. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜெண்டர் டெஸ்ட் கொண்டு போய் மைக்கேல் பிலிப்ஸுக்கு வச்சு பாரு, உசைன் போல்ட்டுக்கு போய் நீ ஆம்பளையன் ஜெண்டர் டெஸ்ட் வச்சுட்டு புதுக்கோட்டைக்கு வா. இதுவரை தடகள போட்டியில் ஓடுகிற எந்த மேல் அத்லட்டுக்கு ஜெண்டர் டெஸ்ட் ஒன்று வைக்கிறதே இல்லை, பெண்களுக்கு மட்டும் வைக்கிறோம். அப்போ எவ்வளவு கேவலமான ஷாவனிஸ்டிக் ஆணாதிக்க சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நாம. இதே மாதிரி ஒரு ஜெண்டர் டெஸ்ட ஆப்பிரிக்கா வீராங்கனை கேஸ்டர் செமனியாக்கு வச்சு நீ ஓடவே கூடாதுன்னாங்க. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் கொந்தளித்தது. அந்த தடை நீக்கப்பட்டு பதக்கம் மீண்டும் வழங்கப்பட்டு கேஸ்டர் செமனியா அதன் பிறகு ஓடி ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கலாம். ஆப்பிரிக்கா விடுங்க, நம்ம ஒரிசால புயல் கரையை கடக்கிற ஒரிசால ஒரு புயலை போல ஓடிக்கிட்டு இருந்தா டூட்டி சந்த் இதே ஜெண்டர் டெஸ்ட வச்சு பதக்கம் பறிக்கப்பட்டு நீ ஓடக்கூடாதுன்னாங்க. சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தில் ஒரிசா போராடியது. ஒட்டுமொத்த ஒரிசா ஒன்றாக நின்றது. எங்கிட்ட வெர்டிக் பேப்பர்ஸ் இருக்கு. சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம் அந்த தடையை நீக்கி பறிக்கப்பட்ட பதக்கத்தை கொடுத்து இன்னைக்கு இன்று டூட்டி சந்த் ஓடிக்கிட்டு இருக்கிறா. சாந்தி ஆப்பிரிக்காவுக்கு வந்த நீதி, ஒரிசா கிடைத்த நீதி ஏன் தமிழ்நாடு பார்டருக்குள்ள வர மாட்டேங்குது? ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல சாந்தி கேள்வி கேட்கறாங்க விளையாட்டு அமைச்சகத்திடமும் அரசாங்கத்திடமும். எனக்கு தடை விதித்தது யாரு? என்ன பேசிஸ்ல எனக்கு தடை விதிச்சீங்க? என் மேல நடந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிப்போர்ட் என்ன? அதுக்கு எதிராக இந்திய விளையாட்டு அமைச்சகம் என்ன போராட்டம் நடத்தின ஒரு 15 கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு விடை சொல்றாங்க. இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னு சாந்தி செவ்வாய் கிரகத்திலே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சாந்தி காவேரி, முல்லை பெரியாறு, ஜல்லிக்கட்டு எந்த பிரச்சனைக்கும் எந்த அரசாங்கமும் முன் வராது. உச்ச நீதிமன்றத்திலேயே போராடணும். அப்ப எல்லா ஓட்டையும் நான் உச்ச நீதிமன்றத்துக்கு குத்திருப்பேனே. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்டு எதுக்கு வரீங்க பாராளுமன்றத்துக்கு, சட்டமன்றத்துக்கும்? ஆப்பிரிக்காவில் இருக்கிற வீராங்கனை, ஒரிசால இருக்கிற வீராங்கனை, அவர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குவதற்கு ஒரு சமூகம், ஒரு மக்கள் ஒற்றுமையா வராங்க. ஏன் தமிழ்நாட்டில் அந்த ஒற்றுமை வர மாட்டேங்குது? அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க. வேற்றுமையை வளர்த்து வேற ஒரு பிரச்சனை வந்தா முந்தைய பிரச்சனையை மறந்து விடும். அப்ப இங்க மறதி தேசிய வியாதி, வேற்றுமை மாநில வியாதி. விளையாட்டாவே தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்குள்ள எவ்வளவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. சன்சார்பூர் ஒரு சின்ன கிராமம் பஞ்சாப்ல அவுட்ஸ்கட்ஸ்ல, அது ஒரு சின்ன வீதி மெக்கா ஆஃப் வேர்ல்டு ஹாக்கி என்று வர்ணிக்கப்படுகிறது. 14 ஒலிம்பிக் வீரர்களை அந்த சன்சார்பூர் உருவாக்கியது. கனடாவுக்காக ஒரு வீரர்கள், கென்யாவுக்காக 4 பிளேயர்ஸ், இந்தியா அளவுல 9 ஒலிம்பிக் வீரர்கள் உருவாக்கிய ஒரு சின்ன வீதி. அது 100 யார்ட்ஸ் கூட இருக்காது. 1968 மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவில் விளையாடிய 5 ஹாக்கி வீரர்கள் சன்சார்பூரின் ஒற்றை வீதியில் இருந்து வந்தவங்க. சன்சார்பூர்ல பிறந்த ஒரு பையன் நடக்கிற வயசுல அவன் வெளியில போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஷாட், நூற்றுக்கணக்கான அந்த மர மட்டைகளை வைத்து, காட்டன் பந்துகளை வைத்து ஹாக்கி பிராக்டிஸ். காலையில 5 to 7 ஹாக்கி பிராக்டிஸ், சாயந்தரம் 5 to 7 ஹாக்கி பிராக்டிஸ். ஒரு பக்கம் பத்மஸ்ரீ வாங்கியிருப்பார், இன்னொருத்தர் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருப்பார், இந்த பக்கம் போன ஒலிம்பிக் வின்னர் இருப்பார், அந்த பக்கம் பிரான்ஸ் வின்னர் இருப்பார். இப்படி உலகத்தின் மெக்கா ஆஃப் ஹாக்கி என்று வர்ணிக்கப்பட்ட சன்சார்பூரில் முதல் முறையாக போதைப் பொருளை அறிமுகப்படுத்தினார்கள். அதோடு இந்திய ஹாக்கியினுடைய பொற்காலம் முடிந்து போனது. இதுல வெளிநாட்டு சதி இல்லையா? விளையாட்டுக்குள்ள எவ்வளவு அரசியல் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றிய அறிதலும் புரிதலும் நமக்கு இருக்கிறதா?
இங்க நம்முடைய கோபம் என்பது என்னுடைய வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்து என் வீட்டுக்குள்ள நாத்தம் வந்து என் வீட்டு வாசல்ல இருக்க ஆழ்துளை கிணறுல என்னுடைய குழந்தை வந்து செத்து போன பிறகுதான் வரணுமா? ஏன் புதுக்கோட்டையில் ஒரு பிரச்சனைனா சென்னையில கோபம் வராதா? திருநெல்வேலியில் கோபம் வராதா? கன்னியாகுமரியில கோபம் வராதா? என்ன சமூகம் இது? ஒரு பொண்ணு விருப்பப்பட்ட ஒருத்தனோட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ ஓடி போயிட்டா ஓடுகாலின்னு ஏச்சு வார்த்தைகளை முழுக்க பெண்களுக்கு எதிராக பேசுற இந்த சமூகத்தில இருந்து ஒரு ஏழை பொண்ணு குடிசையில இருந்து வந்து ஓடி இந்தியாவுக்காக பதக்கம் வாங்குது, அதை அடையாளத்தை அழிச்சு அனுப்புறா, அதை இந்தியா ஏத்துக்குதுன்னா அப்புறம் என்ன நாடு இது? என்ன மக்கள் நாம? கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூடி விளையாடு பாப்பா, எட்டி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கம் காட்ட வேணும் பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பானா எங்க ஓடுறது, எங்க விளையாடுறது? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, ஞானத்தில் அஞ்சாத யானை செரு கூட ஒரு பொம்பளை பிள்ளை வந்துருச்சுன்னா ஜெண்டர் டெஸ்ட் ஒண்ணு வைப்பீங்க. ஜெண்டர் டெஸ்ட் இப்பொழுது 2 ஆண்டு காலம் தடை செய்யப்பட்டிருக்கு. அது நிரந்தர தடை செய், அல்லது ஆண்களுக்கும் அதை வை, அல்லது முற்று முழுதாக தூக்கி போடு. குரல் கொடுக்க வேண்டியது யார்? நாம். பேச வேண்டியது யார்? நாம். சாந்தியின் பிரச்சனை சாந்தி என்ற ஒரு தனி மனுஷியினுடைய பிரச்சனை கிடையாது, இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை. ஒலிம்பிக்ல கோல்டு வரல, ஒலிம்பிக்ல வெள்ளி வரல, ஒலிம்பிக்ல மெடல் வரல, எப்படி வரும்? விளையாட்டாய் பார்க்காமல் அதற்குள் இருக்கிற 1000 அரசியல்களை களையாமல் எப்படி மெடல் வரும்? சரி, நாம என்ன பண்ணலாம்? பிரச்சனை இருக்கு, நாம என்ன பண்ணலாம்? பேசணும், குரல் கொடுக்கணும், தோள் கொடுக்கணும், ஒபினியன்ஸ் கிரியேட் பண்ணணும். முடிஞ்சா நிதி உதவி செய்யுங்க. மனசாட்சி குத்துச்சுன்னா அதிகாரத்தின் கதவுகளை தட்டுங்க. உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த சாந்தின்றவங்களுக்கு ஒரு நிரந்தர அரசு வேலை கிடையாது. அவங்களுக்கு கீழே நிறைய குழந்தைகளை, பரோட்டா கடையில் வேலை பார்க்கறவன், பேப்பர் போடுறவன், வீட்டு வேலை செய்யறவங்களுடைய குழந்தைகள் வச்சு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஃபார்ம் பண்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. பெட்டி கடை போடவே 10-15 லட்சம் ஆகும். ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு எவ்வளவு செலவாகும்? ஒத்த பேரா ஷூஸை வச்சுக்கிட்டு எத்தனை அத்லெட் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில உங்க மனசாட்சி நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல ஸ்கூல்ல எத்தனை உமன் அத்லெட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க? காலேஜ்ல அப்படியே கலர்ஸோட பறந்த எத்தனை உமன் அத்லெட்ஸ் பார்த்திருப்பீங்க? காலேஜோட அவங்க கனவுகள் முடிந்து போயிருக்கும். ஒரு கல்யாணத்தோட அவங்களுடைய கனவுகள் சுருங்கி போயிருக்கும். இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நமது சமூகத்தில் இருந்து ஒலிம்பிக்ல மெடலோ அல்லது மிகப்பெரிய வீரர்களோ எப்படி உருவாவாங்க? சாந்திக்கு சாரி என்ற ஒரு வார்த்தை வந்து மிக சாதாரண ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஆனா அதை விட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தில் அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். மதுரையை சேர்ந்த கோபின் பாலியல் சமத்துவத்துக்காக போராடக்கூடிய ஒருவர் வந்து சட்ட ரீதியா போராடிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இளம் நடிகையா இருக்க ஒருத்தவங்க, மும்பையை சேர்ந்தவங்க தான் அவங்க சாந்தி கதையை கேட்டு கண்ணீர் விட்டு அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்கு பல நல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நீங்க நேரடியா சாந்தி அப்ரோச் பண்ணி உதவிகளை செய்யுங்க. சாந்தி என்ற ஒரு மனிதியோட, அந்த ஒரு பெண்மணியோட நம்முடைய விளையாட்டு சமூகம் இந்த விஷயத்தை இருட்டடிப்பு செய்திடக்கூடாது. ஜெண்டர் டெஸ்ட் என்ற ஒரு கேவலமான கொடுமையான விஷயத்தை பெண் அத்லெட்ஸ், உமன் அத்லெட்ஸ் உடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிவோம். அதற்கான குரலாய் நமது பதிவுகளை நாம பதிவு செய்வோம். ஓடி விளையாடு சாந்தி.